அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வியிலும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டியில அடிப்படை கடமைகள் பார்க்க போறோம். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்புல வந்ததுக்கான பின்னணி என்ன, அதோட அந்த 11 கடமைகளை எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே 11 அடிப்படை கடமைகளை உங்க மண்டபம் ஏற்றுற மாதிரி நம்ம ஈஸியா ஏற்றி வச்சுக்கலாம். எங்க கடை நம்ம கொஸ்டின் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்க போறோம். ஸோ அதுல நமக்கு அடிப்படை கடமையை ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துரும். என்னென்ன பேக்ரவுண்ட்ல அதுக்கு என்னென்ன வேலை நடந்துச்சு, யார் என்னென்ன பண்ணாங்க, அந்த 11 கடமைகளை கேட்டா எப்படி நம்ம ஈஸியா கொஸ்டின் அட்ரஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கையில அடிப்படை கடமைகள் பகுதி 4A நமக்கு இருக்கு. பகுதி 4A சரத்து 51A நமக்கு அடிப்படை கடமைகள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. லேட்டரா சேர்க்கப்பட்டதான் பகுதி 4A அடிப்படை கடமைகள் இருக்கு. 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்ப நடைமுறைக்கு வருது? 1950 ஜனவரி 26 கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வருது. அதுல நமக்கு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் கொடுத்தாங்க, அடிப்படை கடமைகள் கிடைக்கல. ஸோ அப்ப தொடக்கத்தை அடிப்படை கடமைகள் என்பதிலே அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அரசிற்கு சில கடமைகளை அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் மட்டுமே வைத்திருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கடமைகள்லாம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அதை என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கடமைகள் கொடுத்தாங்க. தனியா ஒரு சிட்டிசன், அதாவது தனி நபர்களுக்கு நம்ம சிட்டிசன்ஸ்க்கு கடமைகள் எதுவுமே கொடுக்கல, டிபிஎஸ்பியில கொடுத்திருந்தாங்க. அது பார்ட் 4ல இருக்கு. டிபிஎஸ்பி நமக்கு பார்ட் 4ல கொடுத்திருக்காங்க. அடுத்து 1975ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரத்தின் போது அடிப்படை கடமைகள் அவசியம் உணரப்பட்டது. இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 1975ல ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சியும் டிக்ளேர் பண்றாங்க. இந்த இன்டர்னல் எமர்ஜென்சி காரணம் என்னன்னா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை ஒரு வழக்கில் அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் வருது. அதன் காரணமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்துச்சு 1975. ஸோ அந்த 1975 அந்த கலவரத்தின் காரணமாக இன்டர்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அப்பதான் நமக்கு இந்தியாவில் உள்ள சிட்டிசன்ஸ்க்கு அடிப்படை கடமைன்னு ஒன்றுல ஏற்பட்ட பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுது. ஸோ இப்போ அடிப்படை கடமைகள் ஒன்று இல்லாதனால இந்த அளவுக்கு இந்திய குடிமக்கள் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அடிப்படை கடமைகள் கொடுத்து நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இந்த கலவரத்துல இருந்து நம்ம இந்தியா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து அப்போ அதன் பின்னணி காரணமா இந்த அடிப்படை கடமையை எங்கிருந்து நம்ம முன்மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சோவியத் ரஷ்யா வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். பல முறை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அடுத்து 42வது சட்ட திருத்தம் 1976 அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்த அடிப்படை கடமை அமைப்பை சேர்க்கிறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. மினி கான்ஸ்டிடியூஷன், இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சிறிய அரசியலமைப்பு. ஏன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணாங்க, நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. அதாவது நமக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு எவ்வளவு பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளவு பேர் சேர்த்திருக்கிறாங்க. திரும்பி இவங்க 42வது சட்டத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி இதை கான்ஸ்டிடியூஷன் எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அடுத்து தொடக்கத்தில் 10 அடிப்படை கடமைகள் மட்டுமே இருந்தது. 10 இருந்துச்சு. 86வது சட்ட திருத்தம் 2002 11 சேர்த்தாங்க. இது எல்லாமே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 51 ஏகே சேர்த்தாங்க. அடிப்படை கடமைகளை கொண்ட மக்களாட்சி தத்துவ நாடு எதுங்க இருப்பாங்க? ஜப்பான். எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? ரஷ்யா. அடுத்து ஸ்வரன் சிங் கமிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி. அடிப்படை கடமைகளாலே 2 கமிட்டி தான், ஸ்வரன் சிங் கமிட்டி, வர்மா கமிட்டி. ஸ்வரன் சிங் 1977ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. 1975 கலவரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி ரூலிங்ல இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. அரசியலமைப்பில் புதிய பகுதியை சேர்க்கை குழு பரிந்துரைத்தது. இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்வரன் சிங் புதுசா ஒரு பார்ட் சேருன்னு சொல்றாங்க. அப்படி சேர்த்ததான் பார்ட் 4A. இக்குழுவின் பரிந்துரையின்படி 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஸ்வரன் சிங் ரெக்கமெண்டேஷன் சேர்க்கிறாங்க. ஸ்வரன் சிங் குழு 11 அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். ஸ்வரன் சிங் என்ன சொல்றாங்க? மொத்தம் 11 கடமைகள் சேர்க்க சொல்றாங்க. இதுல எத்தனை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம்? 8. ஸ்வரன் சிங் கொடுத்த 11ல 8 மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. 3 டெலீட் பண்றாங்க. ஸ்வரன் சிங் கொடுத்ததுல 3 டெலீட் பண்றாங்க. அந்த 3 என்னன்னு கேட்கலாம் பாருங்க. ஸ்வரன் சிங் கொடுத்த 3ல என்ன டெலீட் பண்றாங்க, என்னென்ன டெலீட் பண்ணிருக்காங்க பாருங்க. அடிப்படை கடமைகளை பின்பற்றவில்லை எனில் அபராதம் அல்லது தண்டனை விதித்திர பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வரன் சிங் சொல்றாரு. இப்ப யாரும் அடிப்படை கடமையை ஃபாலோ பண்ணனா அவங்களுக்கு ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வரன் சிங் ஒரு கடமையை கொடுக்குறாரு.
அடுத்து இந்த அபராதம் அல்லது தண்டனை தொடர்பா எந்த நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாதுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபைன் போட சொல்றாரு. அப்படி ஃபைன் போட்டா அது ரிலேட்டடா கோர்ட்டு கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மூணாவது டாக்ஸ் பே பண்றது, வரி செலுத்துவதை கட்டாய அடிப்படை கடமையா போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த 3 கமிட்டியும் அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் பாக்குறாங்க. என்ன சுரன் சிங் உங்களுக்கு நாங்க டாஸ்க் அசைன் பண்ணோம், நீங்க கொடுத்த மற்ற கடமைகள் நல்லா இருக்கு, ஆனா இந்த 3 கடமைகள் நமக்கு சரியா வராது சுரன் சிங் சுரன் சிங் சொல்லிட்டு இந்த 3மே என்ன பண்றாங்க, டெலீட் பண்றாங்க. இந்த 3மே நீக்கப்பட்ட கடமைகள். அப்ப இந்த 3 நீக்கினா சுரன் சிங் கொடுத்த 11 நமக்கு எத்தனை இருக்கு, 8 கடமைகள் இருக்கு. அந்த 8 கடமைகளை மட்டும்தான் அன்றைய அரசு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ரிமைனிங் மூணு ஒரு 2 கடமைகள் சேர்க்கிறாங்களா, அது எப்ப சேர்க்கிறாங்க, 42வது சட்டத்திட்டத்துல கவர்மெண்டா 2 கடமைகளை சேர்க்கிறாங்க. மொத்தம் 10 கடமைகள். அதாவது சுரன் சிங் கொடுத்த 8 அமெண்ட்மெண்ட் பண்ணல, அன்னைக்கு அமெண்ட்மெண்ட்ல ஒரு 2, மொத்தம் 10 கடமைகள் நம்ம கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கிறாங்க. என்னென்ன 10 கடமைகள் பார்ப்போம். அதை பார்ட் 4A சேர்க்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம். பார்ட் 4A 51 கேபிட்டல் ஏல சப் கிளாஸ் ஏல இருந்து கே வரைக்கும் இருக்கு. பட் ஜே வரைக்கும் அன்னைக்கு 1976 ஸ்டேட்டஸ் 1976 சேர்க்கப்பட்ட கடமைகள். சரி, அடுத்து பாருங்க அடிப்படை கடமைகளின் பட்டியல். இப்போ நமக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. இந்த 11 அடிப்படை கடமைகளை கண்டிப்பா ஞாபகம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிப்படை கடமைகளை படிக்கவே மாட்டாங்க. உள்ளக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கே சார், நான் விட்டுறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ அப்படியே அடிச்சு ஆணி எடுத்த மாதிரி நம்ம மண்டியில் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன கேட்டாலும் நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி தயாராகலாம் பாருங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி பாருங்க. 51A ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம். இந்த மாதிரி லென்த்தாலாம் எப்பயும் படிக்காதீங்க. கோர் பாயிண்ட் மட்டும் படிக்குது. தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம் மதிக்கணும், அவ்வளோதான். 51A என்னப்பா, தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னத்தை மதிக்கணும். பி போங்க. சுதந்திர போராட்டத்துக்கு துண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். சுதந்திர போராட்டத்துக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, அதை நம்ம போற்றி வளர்க்கணும். சீலேருந்து பாருங்க, சீலேருந்து ஷார்ட்கட் இருக்கு. இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இது 3 பார்க்கணும். அப்ப எத்தனை இருக்கு, 1 2 3 இருக்கா. லெட்டர் சி என்னது 3, 1 2 3, சி 3 லெட்டர். அப்ப சிக்கு 3 இருக்கணும், இருக்கா. அடுத்து டி ஃபார் டிஃபென்ஸ். டி ஃபார் டிஃபென்ஸ், தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாரித்தல். டி ஃபார் டிஃபென்ஸ், அப்ப பாதுகாப்பு. டி டிஃபென்ஸ் பாதுகாப்பு. 51D முடிஞ்சு. பாதுகாப்புக்கு எப்போ நம்ம கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கும். அடுத்து இ ஃபார் எனிமிஸ். எனிமிஸ் அப்படின்னா என்ன, எதிரிகள். அப்ப எதிரிகள் இல்லாம அப்படியே ஆப்போசிட், எதிரிகள் இல்லாம சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும், அதான் ஃப்ரெட்டர்னிட்டி. சகோதரத்துவம் இ ஃபார் எனிமிஸ், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு சகோதரத்துவம். அப்ப ஈனான சகோதரத்தை வளர்த்தல். அது மாதிரி பெண்களை எனிமிஸை பார்க்கக்கூடாது, பெண்களையும் ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணணும், பெண்களை தரக்குறையும் நடத்தக்கூடாது, பெண்களை கண்ணியத்தோட காத்துக்கணும். எஃப் ஆர் ஃபங்க்ஷன், பாரம்பரிய மற்றும் கலப்பு கலாச்சாரம். ஃபங்க்ஷன் அப்ப கலாச்சாரம், ரெண்டு ரிலேட் பண்ணிக்கலாமா, கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கணும். ஜி ஃபார் ஜிராஃபி. அப்ப ஜிராஃபி காடு, ஜிராஃபினா ஒட்டகச்சிவிங்கி எங்க இருக்கும், காடு ஏரிகள் இருக்கும். இப்போ காடுகள், ஏரிகள், வனவிலங்குகள். வனவிலங்கு தான் பாதுகாப்பு. காடுகள், வனவிலங்கு. இந்த ஜிராஃபி வச்சு ஜிராஃபி மேட்ச் பண்ணி போயிடணும். அடுத்து ஹச் ஃபார் ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டி என்ன, மனிதநேயம். அப்ப அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை தான் வளர்க்கணும். மனிதநேயங்கிற வார்த்தை கீவேர்டை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹியூமானிட்டி, மனிதநேயம். ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் சொத்து. அப்ப பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், சேதப்படுத்தக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் சொத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து ஜே ஃபார் ஜாயிண்ட். ஜாயிண்ட் என்ன, தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அப்ப ஜாயிண்ட் இந்த வார்த்தை இருக்கு. அப்ப ஜாயிண்ட் கூட்டு செயல்பாடுக்கு மூலம் இந்தியா முன்னேற்றத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைகளுக்காக உழைக்க வேண்டும். இது கே எப்பயும் மறக்காது, ஏன்னா நிறைய முறை படிச்சிருப்பீங்க. 6 முதல் 14 வயது குழந்தைகளை இலவச கல்வி கொடுக்கணும், அது நம்ம கடமையா இருக்கு. இது எப்ப, இது லேட்டரா சேர்க்கிறாங்க. இது வரைக்கும் தான் 42வது சட்டத்திட்டம் சேர்க்கப்பட்டது. இது லேட்டரா சேர்க்கிறாங்க. 86வது சட்டத்திட்டம் 51A சேர்க்கிறாங்க. 11வது கடமையா சேர்க்கிறாங்க 2002. இதுலயும் டிஎன்பிசியில பல முறை கேட்ட கேள்வியா இருக்கு. இதுதான் இந்த 11 கடமைகள். இப்போ தடவை ரிவைஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பாருங்க, ஏ 51A மொத்தம் 11 கடமை. ஏன்னாது தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்களை பாதுகாருங்க. பி சுதந்திர போராட்டத்துக்கு துண்டுகோலாக அமைந்த உயிரி நோக்கங்களை பாதுகாங்க. சி இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. 3 லெட்டர் இருக்கா. சி 3 மேட்ச் பண்ணிக்கலாம். 4 டிஃபென்ஸ், தேச பணியாற்ற தேவைப்படும்போது தயாரிக்கும். இ ஃபார் எனிமிஸ். எனிமிஸ் என்ன, சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும். எனிமிக்கு எதிரி என்னது, சகோதரத்துவம். ஆப்போசிட் வேர்டு சகோதரத்துவம், பெண்கள்லாம் பாதுகாக்கும். அடுத்து எஃப் ஃபங்க்ஷனு, பாரம்பரிய கலாச்சாரம். அந்த கீவேர்டை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். ஜி ஜிராஃபி, காடுகள், ஏரி, வனவிலங்குகள். கீவேர்டை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஹியூமானிட்டி, மனிதநேயம், அதை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட், பொது சொத்துகள், அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அடுத்து
ஜாயிண்ட் கூட்டு செயல்பாடு, தனித்த மற்றும் கூட்டு செயல்பாடு கீவேர்டு படிச்சு போயிட்டே இருக்கலாம். 6 முதல் 14 குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்விக்கான கடமையா இருக்கு. ஸோ இப்படி அந்த 11 கடமை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த 11 கடமை ஆர்டர் பண்ணி இல்லை எது மேட்ச் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் படிக்கிற ஸ்ட்ரகிளாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் படிச்சா அடிச்சு போயிட்டே இருக்கும். எக்ஸாமுக்காக இப்படிலாம் படிச்சோம்னா யோசிக்க தேவையில்லை. கொஸ்டின் பார்த்தோம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். கொஸ்டின் கொடுங்க, நம்ம அந்த அடிப்படை கடமை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி கடை மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு சில இதுக்கு படிச்சுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் ஷார்ட்கட் பயனா இருக்காது, சில இடத்துல கண்டிப்பா ஷார்ட்கட் தேவை. அடுத்து பாருங்க, அடிப்படை கடமைகளின் பண்புகள். அடிப்படை கடமைகளில் சில தார்மீக கடமைகள், மற்றவை குடிமை கடமைகள். இதுல கொடுத்திருக்கக்கூடியது மாரல்ஸ், தார்மீக கடமையும் இருக்கு, குடிமை கடமைகள் இருக்கு. இந்திய பாரம்பரியம், மரபு, மதங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களின் மதிப்பினை உணர்த்துறது. அப்கோர்ஸ் இதெல்லாம் உணர்த்துது நமக்கு. அடுத்து அடிப்படை கடமைகள் வரம்பிற்குள் இந்திய குடிமக்கள் மட்டுமே அடங்குவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகளுக்குள்ள இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க, குரூப் 1 ஸ்டேட்மெண்ட். அடிப்படை கடமைக்குள்ள இந்திய குடிமக்களும் அடங்குவர், வெளிநாட்டவரும் அடங்குவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. தவறு. ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். அடிப்படை உரிமைகள் தான், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு இருக்கு, ஃபாரினர்ஸ்க்கு இருக்கு. அதுல சில 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ் இருக்கு. பட் அங்க 2 பேருமே வருவாங்க. ஆனா அடிப்படை கடமைகள்ல இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான். இது நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது. அப்கோர்ஸ் டிபிஎஸ்பியோட சேம் நேச்சர் தான். கோர்ட் இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீதிமன்றம் நிலைநிறுத்த முடியாது. இந்த 2 பாயிண்ட்டும் முக்கியம். கேள்வி 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாராளுமன்றம், நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது, நிலைநிறுத்த முடியாது. ஆனால் பாராளுமன்றம் சட்டம் இயற்றி இது என்ஃபோர்ஸ் பண்ணலாம். சில நேரங்கள் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளா சில ஆக்ட் சொல்லலாம். கீழே பாருங்க, இதெல்லாம் பார்லிமெண்ட் போட்ட ஆக்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976, இந்தியன் பினல் கோட் 1860, சட்டவிரோத தடை சட்டம் 67, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 51, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 72. இந்த இதுல சொல்லப்படுற வன பாதுகாப்பு சட்டம் இதான் ஜி 51 ஏஜி. அப்ப 51 ஏஜியை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா இது மாதிரி பாராளுமன்றங்கள் சட்டம் இயற்றி அதை என்ன பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம். ஆனா நீதிமன்றம் இது நிலைநிறுத்த முடியாது. இதுல அடிப்படை கடமையை நாங்கள் சரியா ஃபாலோ பண்ணி எந்த கோர்ட்டுக்கும் நம்ம போக முடியாது. பாராளுமன்றம் சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தலாம். கேட்டிருக்காங்க, இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. அடுத்து அடிப்படை கடமைகள் மீதான கிரிட்டிசிசம், விமர்சனங்கள் என்னென்ன இருக்கு. வாக்களித்தல், வரி வசூலித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் அடிப்படை கடமைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பட் வரி வசூலிங்க டேக்ஸ் பேரு கொடுத்தது தான், யாரு சுரன் சிங் கமிட்டியில கொடுத்தது தான். ஆனா என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கல. அடுத்து கடமைகள் தெளிவற்றதாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத உள்ளது. இந்த அடிப்படை கடமைகள் பாருங்க, இப்ப நம்ம பாலிட்டி படிக்கிறோங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி இதை படிக்கிறோம். பட் இந்த அடிப்படை கடமை எல்லா சிட்டிசன்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. இது சிட்டிசனுக்கு தெரியுதா, தெரியாது. ஏன்னா அவங்களால நிறைய பன்முகத்தன்மை இருக்கு, எளிதில் அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இவற்றின் நீதித்துவமின்மை பண்பினால் தார்மீக நடத்தை விதிகளாக மட்டுமே வகைப்படுத்தப்படுகின்றன. இதை செயல்படுத்தல நம்ம ஃபாலோ பண்ணனா கோர்ட் கேள்வி கேட்க முடியலையா. ஸோ அப்போ இது யாரும் பெருசா இது என்ன பண்ணல, மதிப்பு இல்லாம இருக்கு. அரசியல் விமர்சகர்கள் மிக இலவானதாக உள்ளதாக கருத்து தெரிவிங்க. ரொம்ப இருக்கு, நீங்க அடிப்படை கடமைகளை ரொம்ப கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு தூரம் தேவையில்லைன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. பகுதி 4 இணைப்பாக சேர்க்கப்பட்டால் அதன் மதிப்பையும் முக்கியத்துவம் உள்ளது. இதுக்குன்னு பாருங்க தனியா இருக்கா, ஒரு பகுதி கிடையாது, எல்லாத்துக்கும் தனியா ஒரு பகுதி வச்சிருக்கிறாங்க. இது பகுதி 4ல ஒரு பார்ட் ஏ தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால மதிப்பு முக்கியத்துவம் பாருங்க. எதுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுது. குடிமக்களுக்கு சில அம்சங்கள் நினைவூட்டுபவையாக உள்ளன. மக்களுக்கு தாங்கள் நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய கடமையை உணர்த்துகின்றன. அப்கோர்ஸ் நம்ம நாட்டுக்கு என்ன நம்ம கடமை பண்ணணுங்கிறத உணர்த்துது. தேசிய கொடி எரித்தல், பொது சொத்துக்களுக்கு சேதம் உண்டாக்குதல் போன்ற தேச விரோத மற்றும் சமூக விரோத செயல்களுக்கு எச்சரிக்கை விடுகிறது. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அடிப்படை கடமைகளா கொடுத்துருக்குறாங்க. செயல கொடுத்துருக்குறாங்க. தேசிய கொடியே பொது சொத்துக்களை தான் பார்த்தோமா, ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். தேசிய கொடி எரித்தல் அதெல்லாம் நமக்கு 51 ஏழே பார்த்தோம். அடுத்து பாராளுமன்றத்தில் சட்டத்தால் செயல்படுத்தக்கூடிய பாராளுமன்றம் லா போட்டு என்ன பண்ணலாம், என்ஃபோர்ஸ் பண்ணலாம். வர்மா குழு 1999 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை கடமைகளாலும் உங்க மைண்டுக்கு 2 குழு வரும். அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்திய குழு எதுன்னு கேட்டாங்கன்னா சுரன் சிங் குழு. அடிப்படை கடமைகள் இந்தியாவில எப்படி செயல்பட்டு இருக்கு அதை பத்தி ஆராயுங்க அப்படின்னு சொன்னா அது வர்மா குழு. ஸோ அப்போ அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த குழு போடுறாங்க.
அடிப்படை கடமைகளை செயல்படுத்த இயற்றப்படும் சட்டங்கள் இந்த குழு என்ன பண்றாங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இந்த குழு அது ரிலேட்டடா நிறைய ஆக்ட் நம்ம ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் எல்லாம் அவங்க பரிசீலனை செய்யறாங்க. ஸோ அப்போ இந்த ஆக்ட்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. தேசிய சின்னங்கள் சட்டம் 71 இதெல்லாம் பலமுறை கேட்டிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976, இந்திய தண்டனை சட்டம் 1860, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டம் 1967, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் வன பாதுகாப்பு சட்டம் 80, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 86. இது எல்லாம் நமக்கு அடிப்படை கடமைகள் இந்திய நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு சில சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்மா குழு கொடுத்த ரிப்போர்ட். ஸோ பாருங்க, டிஎன்பிசி இது ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்க. 51AH ஹச்னாலே நமக்கு என்ன தெரியும், ஹியூமானிட்டி மைண்ட்ல அப்படியே வரும். இப்போ ஹியூமானிட்டி மனிதநேயம் எங்க இருக்கும் பாருங்க, மனிதநேயம் அடிச்சு போயிட்டே இருக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது எவை சரியானவை? உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவற்றின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக அமைந்தது. ஆமா, கடமையை நம்ம என்ன பண்றோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்றோம், சேம் நமக்கு கடமை இருக்குன்னு சொல்றாங்க. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை, சரியா இருக்கு. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்துவமாக அமைந்துள்ளது, சரியா இருக்கு. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடிய, ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை முக்கியம். சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது, ஆனால் நீதிமன்றம் நிலைநாட்ட முடியாது. இது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அனைத்தும் சரியானது. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம், ரொம்ப சால்வ் பண்ணல. சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும், ஒரு கான்செப்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கு. கீழ்கண்டவற்றில் எது குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் மதித்து நடக்கணும். இது நம்ம கடமையா சொல்லப்பட்டிருக்கு. 51A. இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு பார்த்தோமா, 3 1 2 3 என்னது சி, 3 லெட்டர் ABC. தேவைப்படும் போது நாட்டு டிஃபென்ஸ் டி. கட்டாய ராணுவ சேவை சொல்லுது. இப்ப இந்திய நாட்டில் பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு, கண்டிப்பா 2 years 3 years அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு வரணும், அதாவது ஆர்மியில சர்வீஸ் பண்ணணும்னு கட்டாய ராணுவ சேவை இருக்கு. இந்தியா அப்படி இருக்கா, கிடையாது. நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தல் வருதுன்னா தேவைப்படும் போது நம்மளும் என்ன பண்ணணும், அந்த நம்ம நாட்டை பாதுகாக்கணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. கட்டாய ராணுவ சேவை கிடையாது. ஆன்சர் டி. அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்பதான் பார்த்தா நாடாளுமன்றம் என்ன பண்ணலாம், சட்டத்தின் மூலம் அமல்படுத்த முடியும். அதுக்குதான் வர்மா குழு போட்டு சில சட்டங்களை அவங்களே பரிந்துரை செஞ்சிருக்காங்க, இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்திய குடிமை ரொம்ப முக்கியம். குரூப் பண்ண கேட்டாங்க. ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகள் மற்றும் குடிமைக்கு பார்த்தோமா, மாரல் அண்டு சிவில் டியூட்டிஸ், குடிமை கடமைகள். அரசுக்கு வரிகளை செலுத்துவது ஒரு அடிப்படை கடமை, தூக்கிட்டாங்க. ஸ்வரன் சிங் கொடுத்தாரு, என்ன பண்ணிட்டாங்க, அரசுக்கு வரி செலுத்துவது அடிப்படை கடமையா கிடையாது. ஸோ அப்போ நமக்கு 2 மற்றும் 3 சரியானது. இதோட அந்த தலைப்பு முடிஞ்சு. அப்படியே அடிப்படை கடமைகளை 11 அடிப்படை கடமை அப்படியே ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் ஏற்றிட்டு கேள்வியை பார்த்தோன்னா கடற்கடன் அடிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நன்றி.